அன்பு தேவ பிள்ளைகளே, சகரியாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 1:20 இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்று சொல்லுகின்றார். அதாவது வயது சென்ற தம்பதியினராகிய எலிசபெத் சகரியாவுக்கு கர்த்தர் இதை செய்வேன் என்று சொல்லி ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியாமல் தன்னுடைய அவநம்பிக்கையை சகரியா வெளிப்படுத்தினுடைய விளைவு என்னவென்று சொன்னால், இந்த தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற இந்த தீர்க்க தரிசனம் உன்னில் சம்பவிக்கும் வரைக்கும் நீ பேசக்கூடாத ஊமையனா இருப்பாய் என்று சொல்லி ஒரு சிக்ஷையை கர்த்தர் அனுமதிக்கின்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒருபோதும் சந்தேகிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை பூரணமாய் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகின்றார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகளை how much ever it may seems to be so impossible, ஆனால் அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத அதிசயமான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்வார். இங்கே குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை கவனம் கொடுக்க விரும்புகின்றேன். தகுந்த காலத்தில் ஆண்டவனுடைய வாழ்க்கையில ஒரு தகுந்த காலத்தை வைத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே சரியாய் செய்கின்ற ஆண்டவர் தகுந்த காலம் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே சமீபித்து வர பண்ணுவாராக. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஆதியாகமம் 21 வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே தாம் உரைத்தபடியே சாராளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வாசிக்கின்ற பொழுது, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களுக்கு தகுந்த காலத்தையும் குறித்த நேரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கின்றார். அந்த குறித்த காலம் வருகிற போது நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வார் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில தகுந்த காலம், குறித்த காலம் என்பது மிக தொலைதூரத்தில் அல்ல, சமீபத்திலே கர்த்தர் வர பண்ணுவாராக.